சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதகே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 26வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப ஹனுமான் என்ன பண்ணார்? அசோகவனத்தில் சீதையை சந்தித்து விட்டார், ராமதூதன்னு நிரூபித்து விட்டார், மோதிரத்தை கொடுத்து விட்டார். இப்போ எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ராமன் 1 மாசத்தில் காப்பான்னு அவகாசமும் சீதையிட்டேருந்து வாங்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? நேரா ராமபிரான்ட்ட கிளம்பலாம். சாதாரண தூதன்னா அப்படி கிளம்பியிருப்பார். ஆனா இவர் ஹனுமானாச்சே, அதனால என்ன பண்ணாராம்? ராவணனையும் சந்தித்து விடுவோம், அவன் என்ன மனநிலையில இருக்காங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்படி ஒருவேளை அவனே சீதையை ஒப்படைக்கலாங்கிற மனநிலையில இருக்கான்னா அதை ராமன்ட்டு தெரிவிப்போம். ஒப்படைக்க கூடாதுன்னு நினைக்கிறான்னா போர் தான் தீர்வு, அந்த முடிவையும் எடுத்துருவோம். ஆக மொத்தம் ராவணனை சந்தித்து அவன் மனநிலையையும் தெரிந்து கொண்டு புறப்பட வேண்டும் நினைக்கிறார். ஆனா இவர் இருப்பதோ அசோகவனம். ராவணன் அவ்வளவு பெரிய அரண்மனையில இருக்கான், எப்படி போய் சந்திப்பது? இப்ப யோசிச்சாராம் ஹனுமான், இந்த அசோகவனத்தை நாம துவம்சம் பண்ணுவோம். ஏன்னா இதை பார்த்தா ராவணனுக்கு பிடித்தமான இடம் போல இருக்கு. இங்க அடிச்சா அங்க வலிக்கும், அவனே நம்மை தேடி வருவான் என்று புரிந்து கொண்டு அசோகவனத்தை துவம்சம் பண்ண தொடங்குகிறார். அந்த காட்சியை இப்ப சீதை ராமனுக்கு எடுத்து சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அதுதான் புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 26வது ஸ்லோகம். அசோகவனத்தை அனுமன் துவம்சம் பண்ண அந்த வரலாற்றை சீதை பின்னாளில் ராமன்ட்ட எடுத்து சொல்ல அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் அனுமன் முன்பும் சீதாராமர்கள் முன்பும். வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். தூதஹ் கோபி கபிர்மஹான் ரகுபதேஹே ஆகத்ய சீதாமுதம் ரக்ஷசங்கவதம் விதாஸ்யதி ததா வன்ஹிம் ச லங்காபுரே இத்யேவம் த்ரிஜடா யதாக பகவன் ஸ்வப்னம் விலோக்யாத்புதம் ஜாதம் தச்ச ததேதி தாரவச்சனாத் ஜாதம் நு மந்தஸ்மிதம் என்பது ஸ்லோகம். இப்போ சீதை சொல்றா, திரிஜட்டை என்பவள் விபீஷணனுடைய மகள். இதுவரை நாம சரமா பத்தி பார்த்தோம், விபீஷணனுடைய மனைவி சீதைக்கு ஆதரவா இருந்தான்னு. அதே அசோகவனத்துல திரிஜட்டை என்று விபீஷணனுடைய மகள், அவளும் சீதைக்கு எல்லா வகைகளிலும் ஆதரவாக இருக்கிறாள், அன்பு காட்டுகிறாள், ஆறுதல் சொல்கிறாள். இப்ப அந்த திரிஜட்டை அவ சீதைகிட்ட சொன்னாலாம், நான் ஒரு கனவு கண்டேன், நான் கண்ட கனவில் உள்ள காட்சியெல்லாம் இப்ப நனவாருதுன்னா. அது என்ன கனவுன்னு கேட்டா சீதை. அப்போ திரிஜட்டை சொல்றாளாம், தூத கோபி கபிர்மஹான் ரகுபதேகே, ஹனுமான் என்பவன் ஒரு ராமனுடைய தூதுவன், ஒரு குரங்கு வடிவிலே ராமதூதன் ஒருத்தன் புறப்பட்டு வருவான். ஒரு குரங்கு வந்து ஆகத்திய சீதாமுதம், இங்க வந்து சீதையான உனக்கு ஆனந்தம் தருவான். அது மட்டும் இல்ல, ரக்ஷசங்கவதம் விதாஸ்யதி ததா, இந்த அரக்கர்களை எல்லாம் அழிக்க போறான், துவம்சம் பண்ண போறான். பார்த்தா இப்பவே பார்த்தா அசோகவனத்தை துவம்சம் பண்றான், தடுக்க வரும் அரக்கர்களை எல்லாம் அழிக்கிறான், சேனாபதிகள் வந்தா அவளையும் தாக்குறான். இதெல்லாம் நான் கனவுல பார்த்தேன். அதற்கு மேல வன்ஹிம்ச லங்காபுரே, இவன் இலங்கைக்கு தீ வைப்பதாகவும் நான் கனவு கண்டேன். எப்படியும் அடுத்து அதுதான் பண்ண போறான். அப்ப அதையும் இப்பவே சொல்லிட்டாளாம் திரிஜட்டை. இத்யேவம் த்ரிஜட்டா யதாக பகவன் ஸ்வப்னம் விலோக்யாத்புதம் ஜாதம் தச்ச ததேதி தாரவச்சனாத். இப்படி திரிஜட்டை தான் கனவுல என்னென்ன கண்டேன்னு சொன்னாலோ அவ சொன்னதெல்லாம் பார்த்தா ஹனுமான் அப்படியே செயல்ல செஞ்சுட்டு இருக்கான்ட்டா சீதை. அப்போ ஹனுமான் இலங்கைக்கு தீ வைத்ததையோ, அரக்கர்களை எதிர்த்து போரிட்டதையோ, அசோகவனத்தை துவம்சம் பண்ணதையோ ராமன் நேர்ல பார்க்காட்டாலும் இப்ப சீத்தையும் பார்த்துட்டா, திரிஜட்டையும் கனவுல நடந்ததுன்னு சொல்லியிருக்கா. அப்ப சீத்தை சொல்றாளாம், ரெண்டையும் ரிலேட் பண்ணி பாருங்க. திரிஜட்டை சொல்றா, நான் முன்னாடியே இந்த கனவு கண்டேன், அந்த கனவுல நடந்ததெல்லாம் இப்ப நடந்துட்டே இருக்கு. திரிஜட்டையே சீதையிட்ட காட்டுறாளாம், இங்க பாரு, என் கனவுல நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கிறது பாரு. ஒரு குரங்கு ராமதூதனாக வரும், தோ ஹனுமான் வந்துட்டார். சீதைக்கு ஆனந்தம் தரும், தோ கொடுத்துட்டார். அசோகவனத்தை துவம்சம் பண்ணும், பண்ணிட்டார். அரக்கர்களை எல்லாம் அழிச்சுட்டார். இலங்கைக்கு தீ வைக்கும், அடுத்து வைக்க போறார். அப்போ திரிஜட்டை கனவிலே என்னென்னவெல்லாம் வந்ததோ அந்த காட்சியெல்லாம் அப்படியே நேர்ல கண்ணெதிரே ரிப்பீட் ஆறதுனால திரிஜட்டை சீதையிட்ட சொன்னாலாம், முன்னாடியே ஒரு நாள் கனவு வந்ததுன்னு சொன்னேனோ இல்லையோ, கனவுல வந்ததெல்லாம் அப்படியே நடக்கிறது பாருன்னு காட்டினாலாம். இப்ப சீதை ராமன்ட்ட சொல்றாளாம், திரிஜட்டை கனவெல்லாம் நனவாக்கி கொடுத்துட்டான் ஹனுமான் என்று சீதை சொல்ல, தாரவச்சனா ஜாதம்னு மந்தஸ்மிதம், ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் இப்போது வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாயா என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தினுடைய திரண்ட கருத்து என்னன்னா, சீதை ராமன்ட்ட சொல்றா,
இந்த ஹனுமான் அசோகவனத்துல சாகசங்கள்லாம் பண்ண, அதை துவம்சம் பண்ண திருஜடை என்கிட்ட சொன்னா, இதெல்லாம் கனவுல நான் முன்னாடியே பார்த்துட்டேன், நீ தான் இப்ப நேர்ல பாக்குற, நான் ஆல்ரெடி சில பேர் ட்ரெய்லர் முன்னாடியே பார்த்துடுற மாதிரி நான் கனவுல பார்த்துட்டேன், ராமதூதன்னு ஒரு குரங்கு வரும், உனக்கு ஆனந்தம் கொடுக்கும், இலங்கையை துவம்சம் பண்ணும், அரக்கர்களை அழிக்கும், இலங்கைக்கே தீ வைக்கும், எல்லாம் பார்த்துட்டேன், இப்ப எல்லாம் நேர்ல நடந்துட்டு இருக்கு என்று திருஜடை சொல்ல, அதை இப்ப சீத்தை ராமன்ட்டு சொல்ல, பரவாயில்லையே ஹனுமான் திருஜடையின் கனவை நனவாக்கி விட்டானே என்று நினைத்து ராமன் புன்னகை செய்தான்ங்கிறது ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ 3 விஷயம். இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, பொதுவா அதாவது இது ஒரு வேடிக்கையான புன்னகையாம். என்னன்னா, நமக்கு யாரோ ரொம்ப பிடிக்குமோ அவ கனவை நனவாக்கணும்னு நாம் ஆசைப்படுவோம் இல்லையா? எங்க அப்பா ஆசைப்பட்டார் சார், என்ன ஒரு டாக்டராக்கி பார்க்கணும்னு எங்க அப்பாவோட கனவு, அதை நான் நனவாக்குறேன். அது போல அம்மாவோட கனவுன்னா அதை நனவாக்குறேன் சொல்றா இல்லையா? அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும்னு. இங்க ஹனுமான் என்ன நினைச்சாரோ என்னவோ, அந்த திருஜட்டை விபீஷணனுடைய மகள். சரி, விபீஷணன்கிறவன் ராமன்ட்ட எப்படியும் வந்து சரணாகதி பண்ண போறான், நல்லவனா இருக்கான், அவனுடைய மகள் தானே, அவ கனவை நனவாக்கணும்னு ஆசைப்பட்டார் போல இருக்கு. அதுக்குத்தான் கனவுல அவ கண்ட காட்சியெல்லாம் அப்படியே நேர்ல பண்ணிட்டார் போல இருக்கு. பரவாயில்லையே, நம்ம விபீஷணனுடைய மகளின் கனவை இவர் நனவாக்கிட்டாரா என்று நினைத்து அதனால் ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை காட்டக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன அப்படின்னா, அவர் தனி ஒருவனாவே எல்லா காரியத்தையும் சாதிச்சிடுவார். ஹனுமானை பொறுத்தவரை இன்னொருத்தருடைய உதவிங்கிறது அவருக்கு தேவையில்லை. இங்க பாக்குறோம் 9 வடிவங்கள்ல ஹனுமான் இருக்கார். என்ன உணர்த்துறாருன்னா, உனக்கு எது வேணும்னாலும் நானே செஞ்சுடுறேன். அதனாலதான் பாலகவி சுந்தரராஜ சுவாமி ஹனுமத் பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகம் ஹனுமானுக்கு எழுதியிருக்கார். அதுல சொல்றார், ஏகசன் அத்விதீயா ஸ்ருதிஷு திஸ்ருஷு யப் பண்டிதா சாதுரஸ்ய பிரீத்யா பஞ்சத்வஹீனஹா பவனதனய ஷட்குணஹா சப்த சப்தேஹே சிஷ்யஹா அஷ்டாங்கி நவவியாக்கரண சடமதி ராமபக்த பரம்னஹா திஷ்யாதாயு சுதீர்க்கம் தசலபன ரிபுகு பாக்யம் ஆரோக்கிய போக்யம். ஹனுமான் எப்படிப்பட்டவர்னா, ஒப்பற்ற ஒருவர், அவரை போல் 2வது நபர் கிடையாது. ரிக் யஜு சாமம்னு 3 வேதங்களிலே வல்லவர், நான்முகனின் அருள் பெற்றவர், பஞ்சத்துவம், பஞ்சனா 5ன்னு ஒரு அர்த்தம், பஞ்சத்துவம்னா மரணம்னு அர்த்தம், பஞ்சத்துவம் என்ற மரணமே இல்லாத சிரஞ்சீவி, ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்னு 6 குணங்கள் நிறைந்தவர், 7 குதிரை பூட்டிய தேரில் பயணிக்கும் சூரியனுக்கு சிஷ்யர், அஷ்டாங்க யோகம்னு 8 அங்கம் கொண்ட யோகத்திலே வல்லவர், நவவியாக்கரண பண்டிதர்னு 9 இலக்கணங்கள் கற்றவர், 10 தலை கொண்ட ராவணனுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பவர். 1லேருந்து 10 வரைக்கும் வந்துருத்தான் பாத்துக்கோங்க. ஒப்பற்ற ஒருவர், அவரை போல 2வது நபர் கிடையாது. 3 வேதங்களில் வல்லவர், நான்முகனின் அருள் பெற்றவர், பஞ்சத்துவம்ங்கிற மரணம் இல்லாதவர், 6 குணம் நிறைந்தவர், 7 குதிரை பூட்டிய சூரியனின் சிஷ்யர், 8 அங்கங்கள் கொண்ட யோகத்திலே வல்லவர், 9 இலக்கணங்களிலே வல்லவர், 10 தலையனுக்கு சிம்ம சொப்பனம். அப்ப அவர் ஒரு காரியம் பண்ணணும்னா அவரே நேரா பண்ணிடுவார். அதனாலதான் இலங்கையை இருக்கணுமா அவரே எரிச்சிடுவார், அசோகவனத்தை அழிக்கணுமா அவரே அழிச்சிடுவார், அரக்கர்களை கொல்லணுமா தானே செய்வார். அந்த குணத்தை நாம் காண்கிறோம். இனி இந்த ஸ்லோகத்தை ரசிக்கிறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா, உங்கள் கனவுகள் நனவாகும். ஏன்னா இது கனவு நனவான ஸ்லோகம். திருஜட்டை கனவுல அந்த காட்சி முன்பு தெரிந்திருந்தது, இப்ப இன்னைக்கு பார்த்தா அது அப்படியே நனவுல நடக்கிறது. அதனால நமக்கு நீண்ட கால நல்ல ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், அது நனவாகணும். வாங்கோ விஸ்வரூப ஜெயமாருதியை சேவிச்சுப்போம், ஸ்லோகத்தையும் அனுபவிப்போம். தூத கோபி கபிர் மகான் ரகுபதேஹே ஆகத்ய சீதாமுதம் ரக்ஷசங்கவதம் விதாஸ்யதி ததா வன்ஹிஞ்ச லங்காபுரே இத்யேவம் த்ரிஜடா யதாக பகவன் ஸ்வப்னம் விலோக்யாத்புதம் ஜாத்தம் தச்ச ததேதி தார வச்சனாத்து ஜாத்தம்னு மந்தஸ்மிதம்னு சொல்லுவோம். கனவுகள் நனவாகும். நன்றி, வணக்கம்.